ஆரோக்கியமான மனிதனே உண்மையான பணக்காரன். இதுதான் நமது 5 minutes யூடியூப் தமிழ் சேனலில் தாரக மந்திரம். இந்த ஆரோக்கியமான மனிதனே உண்மையான பணக்காரன் என்ற தாரக மந்திரம் தான் இந்த சேனல். ஆனால் காலப்போக்கில் அரசியல், சினிமா எல்லாம் இதற்குள் வந்துவிட்டது. அதற்கு காரணம் நீங்கள் தான். வியூவர்ஸ் ஆகிய நீங்கள் ஆரோக்கியம் என்றாலே முகம் சுளிக்கிறீர்கள். ஆரோக்கியத்தை பற்றி பேசினால் யாரும் பார்ப்பதில்லை. இந்த யூடியூப் சேனலில் நிறைய பேர் ஆரோக்கியத்தை பற்றியான பதிவுகளை பதிவு செய்திருக்கிறார்கள். அவற்றை எல்லாம் பார்த்தவர்களுடைய எண்ணிக்கை மிக குறைவு. 50, 100 வியூஸ் தான் இருக்கு. ஆனால் அரசியலை பற்றியும் சினிமாவை பற்றியும் பேசினால் 1 லட்சம், 2 லட்சம், 5 லட்சம் வியூஸ் இருக்கு. நம் மக்கள் எல்லாம் ஆரோக்கியத்தை ஒரு துஷ்டமாக கருதுகிறார்கள். அதை ஒரு கண்டுகொள்வதே இல்லை. ஆனால் வருகின்ற தலைமுறையில் நாம் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க வேண்டும். அந்த நிலைமையில் இருக்கிறோம். நாம் தினந்தோறும் பயன்படுத்தும் உணவுப் பொருட்கள் அனைத்தும் விஷமாகி கொண்டிருக்கிறது. இவற்றை தயாரிப்பதும் மனிதர்கள் தான். இப்படியே போனால் இந்த பூமியில் மனித இனம் உயிரோடு இருக்குமா என்பதே சந்தேகம்தான். எனவே ஆரோக்கியத்தை பற்றி பேசும் பல பதிவுகளை நீங்கள் பார்க்க வேண்டும். இது எனது தாழ்மையான கருத்து. அப்போதுதான் ஆரோக்கியத்தை பற்றியான பதிவுகளும் சேனலும் அதிகமாக வரும். ஆரோக்கியம், குட் லைஃப், ஹெல்த்தி லைஃப் இந்த மாதிரி சேனல் எல்லாம் பார்த்தா அதை யாருமே பார்ப்பதற்கு முன் வருவதில்லை. ஏன் ஆரோக்கியத்தை நான் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துகிறேன் என்றால், ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பல நிறுவனங்கள் வருமானத்தை முன்வைத்துதான் அனைத்து பொருட்களையும் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், நாம் மனிதர்களை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறார்கள் விளம்பரத்தின் மூலம். நாம் இந்த முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மழை நேரங்களில் மட்டும்தான் கொசு கடிக்கும். ஆனால் இப்போ எல்லா நேரங்கள்லையுமே கொசு கடிக்குது. ஏன் தெரியுமா? நாம் கொசுவை விரட்டுறதுக்காக 69 ரூபாய் 70 ரூபாய் கொடுத்து ஒரு பொருளை வாங்குகிறோம். இதனுடைய பின்னணி என்ன தெரியுமா? இந்த உலகத்தில், அதாவது இந்த நீங்கள் வாழுகின்ற ஏரியாவிலையும் சரி, மற்ற இடங்களிலையும் சரி, இந்த நிறுவனங்கள் கொசுவை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறது. பார்த்தீர்களா? மனித இனம் எவ்வளவுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஒரு ஈனச் செயலை செய்து கொண்டிருக்கிறது மனித இனம் பணத்திற்காக. அதனால் தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், கொசுவை விரட்டுவதற்கு ஒரு சாதனத்தையும் விற்கிறது இந்த உலகத்தில் நிறுவனம். அதே நிறுவனம் பல இடங்களில், பல சாக்கடைகளில் கொசு லார்வாக்கள் என்று சொல்லுவார்கள். கொசு லார்வா, பல லட்சம் கொசு லார்வா முட்டைகளை கொண்டு வந்து கோழிப்பையில் கட்டி சாக்கடைகளில் போட்டு கொசுக்களை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறது. ஐயோ, மனித இனம் எவ்வளவு கீழ்த்தரமாக போய்விட்டது. அதனால்தான் நாம் அந்த சாதனத்தை வாங்கி பயன்படுத்துகிறோம். 12 மாதங்களுமே இப்போது கொசு கடிக்கிறது. உலகம் இவ்வளவுக்கு தள்ளப்பட்டு விட்டது. எனவேதான் உங்களுடைய நன்மைக்காகத்தான் நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கான முன்னிலையை எடுத்து வர வேண்டும். ஒவ்வொரு செயல்களிலும் நாம் ஆரோக்கியத்தை முன்வைக்க வேண்டும். இப்படி உலகத்தில் நம்மை ஏமாற்றுகிற ஒரு செயல் நடந்து கொண்டிருக்கிறது. இது யாருக்குமே தெரியாது. ஒரு கொசுவை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறதா ஒரு நிறுவனம்? கண்டிப்பாக கொசுவை உற்பத்தி செய்தால்தான் கொசு மருந்து விற்பனையாகும். ஏன் நாம் இயற்கையாக கொசுவை விரட்டுவதற்கு பல செய்திகள் வாட்ஸ்அப்லையும் சரி, ஃபேஸ்புக்லையும் சரி, யூடியூப்லையும் வருகிறது. ஆனால் அதை யாரும் நாம் செய்து கொள்வதில்லை. ஆனால் செய்து கொள்ளுங்கள். வீட்டில் அதை பழக்கப்படுத்துங்கள். அந்த நிறுவனங்களை விரட்டி அடிக்க வேண்டும். கொசுவை உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த நிறுவனங்களை ஒழிக்க வேண்டும் என்றால் அவர்கள் தயாரிக்கும் அந்த கொசு ஒழிப்பானை வாங்குவதை நிறுத்த வேண்டும் நாம். எனவே நாம் இது மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த பூமியில் நமக்கு தெரியாமல் நடந்து கொண்டிருக்கிறது. விளம்பரத்தை பார்த்து, நடிகைகளை பார்த்து நாம் பல பொருட்களை வாங்கி கொண்டிருக்கிறோம். அதை பற்றி தொடர்ந்து பேசுவோம். ஆரோக்கியத்தை பற்றியான பதிவுகளை போட்டால் பாருங்கள், உங்கள் உறவினர்களுக்கு பகிருங்கள். அடுத்து மிகப்பெரிய ஒரு அணுகுண்டை தூக்கி போடப் போகிறேன். அதுவும் நாம் தினந்தோறும் காலையில் இருந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அதற்கு பின்னணியில் என்ன இருக்கிறது என்பதை பற்றி அடுத்த பதிவில் தெரிந்து கொள்வோம். கண்டிப்பாக அடுத்த பதிவையும் பாருங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 5 minutes யூடியூப் தமிழ் சேனல். ஆரோக்கியமே உண்மையான பணக்காரனாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.